கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வாறு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 34 10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கங்கள் எல்லா மிருகங்களை காட்டிலும் மிகவும் சக்தி வாய்ந்தது, மிக பலமுள்ள ஒரு மிருகமாக அந்த சிங்கம் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சிங்கங்கள் அது தன் இரையை அவ்வளவு விரைவாகவும் அவ்வளவு பலமாகவும் ஒரு கொடூரமாகவும் வேட்டையாடி சாப்பிடுகிற ஒரு மிருகமாகும். இப்படிப்பட்ட பால சிங்கங்களே தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி இரையை தேடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பால சிங்கங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த யங் லயன்ஸ் ஒருவேளை பலமுள்ளதாக, விரைவுள்ளதாக, தீவிரமுள்ளதாக காணப்படலாம். ஆனால் அது கூட ஒரு நாளிலே தாழ்ச்சி அடைந்து அநேக வேளைகளில் இறை கிடைக்காமல் தேடி தேடி அழுத்து அது பட்டினியா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறது, எதுவுமே குறையில்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட, பலவான்களும் வசதி படைத்தவர்கள் கூட அநேக வேளைகளிலே திருப்தியற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளும், ஒரு ஏமாற்றமான ஒரு சூழ்நிலைக்குள்ளும், விரக்தியுள்ள ஒரு சூழ்நிலைக்குள்ளும் போகிறது உண்டு. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் அநேக வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 53:2 என்ன சொல்லுகிறது? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். ஏன் அவர் கண்ணோக்குகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்குகிறாராம். பரத்திலிருந்து ஒருவருக்கு நன்மை கொடுக்கப்படுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பரலோகத்திலிருந்து நமக்கு நன்மை வரும்படிக்காக நாம் கர்த்தரை அனுதினமும் உணர்வுள்ளவர்களாக தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119:2 சொல்லுகிறது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாக்கியவான்கள், ஒரு பிளஸட் பீப்புளா அந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. வெறும் உதட்டளவில் அல்ல, ஏதோ தேட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டாயத்தினால் அல்ல, அல்லது ஏதோ ஒரு நன்மையான காரியத்திற்காக மாத்திரமல்ல, எப்பொழுதும் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படி தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையான காரியங்களை அருளி செய்கிற தேவனாயிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்தேயு 6:33 நாம் வாசிக்கிறோம். உலகத்தின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதனுடைய நீதியை நாம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தரை நாம் எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் அநேக வசனங்கள் இப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் வாழும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை என்கிற இப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங்ஸ், ஒரு ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. உலகத்திலே பார்க்கிற மறைந்து போகிற காரியங்களுக்காக மாத்திரம் நாம் கர்த்தரை தேடாதபடிக்கு முழு இருதயத்தோடும் உணர்வுள்ள இருதயத்தோடும் உண்மையோடும் கர்த்தரை நாம் தேடுகிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பரத்திலிருந்து அதை கண்ணோக்கி பார்த்து நமக்கு நன்மைகளை அவர் அருளி செய்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் பலவீனமுள்ளவர்களாய் காணப்படலாம், ஒருவேளை இல்லாமையில காணப்படலாம், நீங்கள் வறியவர்களாய் காணப்படலாம், ஏழ்மையானவர்களாய் காணப்படலாம், அல்லது எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்களாய் காணப்படலாம். உங்களை காட்டிலும் பெரிய பெரிய பலவான்கள், சக்தி வாய்ந்தவர்கள், எல்லாவற்றிலும் ஞானம் நிறைந்தவர்களை நீங்கள் கண்டு பயப்படலாம். ஆனால் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடி பாருங்கள், நீங்களே இந்த உலகத்திலே பாக்கியவான்களாய் வாழுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் கடந்து வரும். அது மாத்திரமல்ல, எதிலெல்லாம் நீங்கள் குறைவை சந்தித்து வருகிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை ஞானத்திலே குறைவுள்ளவர்களாயிருக்கலாம், முதலாவது
கர்த்தரை தேடி அவரை தொழுது கொண்டு அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாகவே ஞான குறைவை கர்த்தர் நீக்கப்படுவார். நீங்கள் வாலிப பிள்ளைகளோ சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முழு இருதயத்தோடும் உணர்வுள்ள இருதயத்தோடும் தேடுகிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. பாருங்க, தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து உணர்வுள்ளவர்களாக கர்த்தரை தேட மனதிணங்கினவர்களாக தாழ்மையுள்ள இருதயத்தோடு கர்த்தரை தேட உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? உங்கள் குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய நன்மையினாலே உங்களை திருப்தியாக்குவார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்தில் கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே இயேசுப்பா. இந்த நேரத்தில் யாரெல்லாம் பலவீனராய், ஆண்டவர் ஏழ்மையானவர்களாய், ஒன்றுமில்லாதவர்களாய், எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்கள் என்று சொல்லி நினைத்து கர்த்தாவை அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தாவை அவர்களை நோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரங்களிலே கர்த்தாவை உம்மை உண்மையோடு தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே உம்முடைய சந்தோஷத்தினாலும் உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய மகிழ்ச்சியினாலும் நீர் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிலெல்லாம் குறைவை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அதிலெல்லாம் கர்த்தர் தாமே உம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து இவர்களுக்கு நிறைவை கொடுத்து நிராசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்களை நீர் பாக்கியவான்களாய் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.